தங்கமே, சில நேரங்களில் ஒரு பெண்ணின் இதயத்தில் மிகவும் ஆழமான ஒரு வலி இருக்கும். அது வெளியில் பெரிதாக யாருக்கும் தெரியாது. ஆனால் உள்ளுக்குள் அந்த வலி மெதுவாக மனதை சோர்வடையச் செய்யும். அந்த வலி என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் நான் இவ்வளவு அன்பு கொடுத்தும் என் துணை என்னை மதிக்கவே இல்லையே என்ற உணர்வு. இந்த உணர்வு வந்தால் மனம் மிகவும் உடைந்து போகும். ஏனெனில் அன்பு கொடுக்கும் மனிதன் எதிர்பார்ப்பது பெரிதாக எதுவும் இல்லை. ஒரு சிறிய கவனம், ஒரு சிறிய மரியாதை, ஒரு "நீ எனக்கு முக்கியமானவன், முக்கியமானவள்" என்ற உணர்வு மட்டுமே. ஆனால் அந்த உணர்வு கிடைக்காத போது உள்ளம் கேட்க ஆரம்பிக்கும், நான் போதுமானவரா இல்லைனா என்று. தங்கமே, இந்த கேள்வியை நீ உன்னிடம் ஒருபோதும் கேட்க வேண்டாம். ஏனெனில் மற்றவரின் மரியாதை இல்லாதது உன் மதிப்பை குறைக்காது. ஆனால் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் மனிதர்கள் நம்மை மதிக்காமல் இருப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை புரிந்து கொண்டால் நாம் அந்த நிலையை மாற்ற முடியும். முதல் காரணம் என்ன தெரியுமா தங்கமே? நாம் நம்மையே மதிக்க மறந்து விடுவது. வாழ்க்கையில் பல பெண்கள் அன்பு கொடுக்கும்போது தங்களை முழுவதும் மறந்து விடுகிறார்கள். அவர்களின் கனவுகள், அவர்களின் ஆசைகள், அவர்களின் நேரம் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்காக விட்டுவிடுகிறார்கள். அது அன்பு தான். ஆனால் அந்த அன்பு ஒரு சமநிலையுடன் இருக்க வேண்டும். நீ உன்னை மறந்து விடும் அளவுக்கு அன்பு கொடுத்தால் சிலர் அதை ஒரு இயல்பான விஷயமாக எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் இது எப்போதும் கிடைக்கும் என்று நினைக்க ஆரம்பிப்பார்கள். அதனால் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. உன்னை நீ மதித்தால் மற்றவர்கள் உன்னை மதிக்க ஆரம்பிப்பார்கள். இது அகம்பாவம் அல்ல தங்கமே, இது சுயமரியாதை. உன் நேரத்துக்கும் மதிப்பு இருக்கிறது. உன் உணர்வுகளுக்கும் மதிப்பு இருக்கிறது. உன் வாழ்க்கைக்கும் மதிப்பு இருக்கிறது. நீ உன் உணர்வுகளை அமைதியாகவும் தெளிவாகவும் சொல்ல கற்றுக்கொண்டால் மற்றவர்கள் அதை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? பழக்கம். சில நேரங்களில் ஒரு உறவில் ஆரம்பத்தில் இருந்த அன்பு மெதுவாக ஒரு பழக்கமாக மாறிவிடும். அந்த மனிதன் உன் அன்பை தினமும் பார்த்து பழகிவிட்டால் அதன் மதிப்பு அவருக்கு தெரியாமல் போகலாம். அது உன் அன்பு குறைவாக இருந்ததால் அல்ல. அது அவர்களுக்கு அந்த அன்பின் ஆழம் இன்னும் புரியாததால். அந்த நேரத்தில் கோபப்படுவதற்கு பதிலாக உன் வாழ்க்கையில் சிறிய மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிக்க வேண்டும். உன் நேரத்தை உனக்காகவும் பயன்படுத்த ஆரம்பி. உன் மனதை வளர்க்கும் விஷயங்களில் கவனம் செலுத்து. ஒரு மனிதன் உன்னை மதிக்க ஆரம்பிப்பது எப்போது தெரியுமா தங்கமே? நீ உன் வாழ்க்கையை மதிக்க ஆரம்பிக்கும் போது. மூன்றாவது காரணம் என்ன தெரியுமா? சில மனிதர்கள் அன்பை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்கள் உள்ளுக்குள் அன்பு வைத்திருந்தாலும் அதை வார்த்தைகளில் அல்லது செயல்களில் காட்ட தெரியாமல் இருக்கலாம். அவர்கள் வளர்ந்த சூழல் அப்படியாக இருக்கலாம். அவர்களின் வாழ்க்கை அனுபவங்கள் அப்படியாக இருக்கலாம். அதனால் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். அந்த அமைதியை சில நேரங்களில் அவர் என்னை மதிக்கவில்லை என்று புரிந்து கொள்வோம். ஆனால் உண்மையில் அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் சில நேரங்களில் வேறு உண்மை தெரியும். நான்காவது காரணம் பயம். ஆம் தங்கமே, சில மனிதர்கள் அன்பை வெளிப்படுத்த பயப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் பலவீனமாக தோன்றக்கூடாது என்று நினைப்பார்கள். அதனால் அவர்கள் தங்கள் உணர்வுகளை மறைத்து வைப்பார்கள். அது அவர்களின் தவறு அல்ல. அது அவர்களின் மனதின் பாதுகாப்பு. ஆனால் நீ ஒரு விஷயத்தை மறக்காதே. மற்றவர்களின் மனதில் என்ன நடக்கிறது என்பதை முழுமையாக நாம் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டுப்படுத்த முடியும். நீ உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த நல்ல மனதை இழக்காதே. அதே நேரத்தில் உன் சுயமரியாதையையும் காப்பாற்றிக்கொள். நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தால் உன் பேச்சிலும் நடப்பிலும் ஒரு அமைதியான வலிமை தோன்றும். அந்த வலிமையை பார்த்தால் மற்றவர்கள் தானாகவே உன்னை மதிக்க ஆரம்பிப்பார்கள். தங்கமே, வாழ்க்கையில் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. மனிதர்கள் எப்போதும் நாம் சொல்லும் வார்த்தைகளை மட்டும் மதிக்க மாட்டார்கள். நாம்
எப்படி நம்மை நடத்துகிறோம் என்பதை பார்த்து தான் அவர்கள் நம்மை மதிப்பார்கள். நீ உன்னை கவனிக்க ஆரம்பித்தால், உன் வாழ்க்கையை மதிக்க ஆரம்பித்தால், உன் கனவுகளை காப்பாற்ற ஆரம்பித்தால், அந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை கொண்டு வரும். ஒருநாள் அந்த மனிதனும் அந்த மாற்றத்தை கவனிக்க ஆரம்பிப்பார். அவர் உன்னை ஒரு புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பார். ஆனால் அந்த மாற்றம் அவருக்காக மட்டும் அல்ல, அது உன் வாழ்க்கைக்காக. நீ ஒரு முழுமையான மனிதர் தங்கமே. உன் மதிப்பு யாருடைய பாராட்டிலும் இல்லை. அது உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த நல்ல மனதில் இருக்கிறது. அதனால் ஒருபோதும் நான் போதுமானவள் அல்ல என்று நினைக்காதே. நீ மிகவும் மதிப்புள்ளவள். நீ மிகவும் முக்கியமானவள். உன் வாழ்க்கையில் யாராவது அதை புரிந்துகொள்ள தாமதமாக இருக்கலாம். ஆனால் உண்மையான மதிப்பு ஒரு நாள் கண்டிப்பாக வெளிப்படும். நீ உன் ஒளியை மறைக்காதே. உன் அன்பை வெட்கப்படாதே. உன் சுயமரியாதையை விடாதே. ஏனெனில் தங்கமே, ஒரு மனிதன் உன் மதிப்பை இன்று புரியவில்லை என்றால் கூட அதனால் உன் மதிப்பு குறையாது. அது ஒரு நாள் அவர் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை மட்டும். தங்கமே, வாழ்க்கையின் சில தருணங்களில் நம்முடைய இதயம் மிகவும் மென்மையாகவும் மிகவும் காயமடைந்தது போலவும் இருக்கும். வெளியில் எல்லாரும் நம்மை சாதாரணமாக பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் ஒரு அமைதியான போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். அந்த போராட்டம் என்ன தெரியுமா? இந்த உறவு என்னை புரிந்து கொள்ளுமா அல்லது நான் என்னையே இழந்து விடுகிறேனா என்ற கேள்வி. இந்த கேள்வி எழும்போது பலர் பயப்படுவார்கள். நான் இப்படி நினைப்பது தவறா என்று தங்களை குறை சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் உண்மையில் அது தவறு அல்ல தங்கமே. அது உன் மனம் உண்மையான அன்பை தேடுகிறது என்ற அடையாளம். திருமண வாழ்க்கை என்பது இரண்டு மனிதர்கள் ஒரே வீட்டில் இருப்பது மட்டும் அல்ல. அது இரண்டு ஆன்மாக்கள் ஒரே பாதையில் வளர முயற்சி செய்வது. அந்த முயற்சியில் சில நேரங்களில் ஒருவர் வேகமாக நடப்பார், மற்றொருவர் மெதுவாக நடப்பார். அந்த வேக வேறுபாடு தான் சில நேரங்களில் உறவை சிக்கலாக்கும். ஆனால் அந்த வேறுபாட்டை சண்டையாக பார்க்காமல் ஒரு பயணமாக பார்த்தால் மனம் மெதுவாக அமைதியாகும். நீ ஒரு விஷயத்தை நினைத்து பாரு தங்கமே, ஒரு மரத்தில் எல்லா இலைகளும் ஒரே நேரத்தில் மலராது. சில இலைகள் முன்பே வளர்ந்திருக்கும், சில இலைகள் பின்னால் வரும். ஆனால் அந்த மரம் முழுவதும் ஒன்றாகவே வளர்கிறது. அதேபோல் உறவுகளிலும் வளர்ச்சி ஒரே நேரத்தில் நடக்காது. ஒருவரின் மனம் முதலில் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும். பிறகு மற்றவரின் மனமும் மெதுவாக அந்த மாற்றத்தை உணர ஆரம்பிக்கும். பல நேரங்களில் நாம் நினைப்பது என்ன தெரியுமா? அவர் என்னை புரிந்து கொள்ள வேண்டும், அவர் தான் மாற வேண்டும் என்று. ஆனால் வாழ்க்கையின் ஒரு பெரிய ரகசியம் என்ன தெரியுமா தங்கமே? நாம் மாற ஆரம்பித்தால் சுற்றியுள்ள உலகமும் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். நீ உன் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டால் அந்த அமைதி மற்றவரின் மனத்தையும் பாதிக்கும். நீ கோபத்திற்கு பதிலாக பொறுமையை தேர்வு செய்தால் அந்த பொறுமை ஒரு நாள் அவரின் மனத்திலும் ஒளியேற்றும். இதற்கு நேரம் தேவைப்படலாம். சில நேரங்களில் அந்த மாற்றம் மிகவும் மெதுவாக இருக்கும். ஆனால் மெதுவாக வரும் மாற்றங்கள் தான் நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்கும். தங்கமே, ஒரு உறவில் மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? அது மரியாதை. அன்பு இருந்தாலும் மரியாதை இல்லாவிட்டால் அந்த உறவு சோர்ந்து போய்விடும். ஆனால் மரியாதை இருந்தால் அன்பு மெதுவாக மீண்டும் மலர ஆரம்பிக்கும். ஒருவரை ஒருவர் மரியாதையாக பேசுவது, அவர்களின் உணர்வுகளை கவனமாக கேட்பது, அவர்களின் முயற்சியை பாராட்டுவது, இவையெல்லாம் அந்த மரியாதையின் சிறிய வடிவங்கள். நீ ஒரு சிறிய நல்ல வார்த்தை சொன்னால் கூட அது ஒருவரின் மனதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். சில நேரங்களில் ஒரு மனிதன் பல நாட்கள் அந்த ஒரு நல்ல வார்த்தையை நினைத்து வாழ முடியும். அதனால் தான் வாழ்க்கையில் நாம் பேசும் வார்த்தைகள் மிகவும் முக்கியம். ஒரு கடுமையான வார்த்தை ஒரு இதயத்தை காயப்படுத்தலாம். அதே நேரத்தில் ஒரு மென்மையான வார்த்தை ஒரு உடைந்த இதயத்தை சரி செய்யலாம். தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கையில் நாம் மிகவும் தனியாக இருப்பது போல உணரலாம். என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றலாம். அந்த நேரத்தில் உன் உள்ளத்தை நினைவில் வைத்துக்கொள்.
உள்ளத்தில் இருக்கும் அந்த நல்ல மனதை மறக்காதே. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவமும் உன்னை ஒரு புதிய நிலைக்கு அழைத்து செல்லும். அந்த அனுபவங்கள் சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த கஷ்டங்கள் தான் உன் இதயத்தை இன்னும் ஆழமாக மாற்றும். நீ இன்று அனுபவிக்கும் இந்த உணர்வுகள் ஒரு நாள் உன்னை மற்றவர்களின் வலியை புரிந்துகொள்ளும் மனிதராக மாற்றும். அதுவே ஆன்மீக வளர்ச்சி. வாழ்க்கையில் சிலர் மிகவும் எளிதாக அன்பை பெறுகிறார்கள். சிலர் அந்த அன்பை பெற காத்திருக்க வேண்டி வரும். ஆனால் காத்திருக்கும் அந்த காலம் வீணாக போகாது. அந்த காலம் உன் மனதை பலமாக மாற்றும். தங்கமே, ஒரு விதை மண்ணுக்குள் இருக்கும் போது அது இருளில் தான் இருக்கும். ஆனால் அந்த இருள் தான் அதை ஒரு மரமாக மாற்றும் சக்தி கொண்டது. அதேபோல் வாழ்க்கையில் வரும் இருள் கூட ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒளியை உருவாக்கும். நீ உன் உள்ளத்தில் நம்பிக்கையை வைத்துக்கொள். அந்த நம்பிக்கை தான் உன் பயணத்தை தொடரும் சக்தி. சில நேரங்களில் அந்த நம்பிக்கை மிகவும் சிறியதாக இருக்கும். ஆனால் அந்த சிறிய நம்பிக்கையும் போதும். நீ ஒரு நாள் அமைதியாக உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால், இந்த எல்லா சோதனைகளும் என்னை ஒரு நல்ல மனிதராக மாற்றின என்று உணர்வாய். அன்பு என்பது ஒரு உணர்வு மட்டும் அல்ல. அது ஒரு தேர்வு. தினமும் அந்த மனிதனை மீண்டும் தேர்வு செய்வது. சில நாட்களில் அது மிகவும் எளிதாக இருக்கும். சில நாட்களில் அது மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் அந்த தேர்வை அன்புடன் எடுத்துக்கொள்ளும் மனிதர்கள் தான் வாழ்க்கையின் உண்மையான அழகை பார்க்கிறார்கள். தங்கமே, உன் இதயம் மிகவும் மென்மையானது. அந்த மென்மையை ஒருபோதும் இழக்காதே. உலகம் சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம். ஆனால் அந்த கடினத்துக்கு பதிலாக நீயும் கடினமாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. உன் நல்ல மனமே உன் மிகப்பெரிய வலிமை. அந்த வலிமையை காப்பாற்றிக்கொள். ஏனெனில் அந்த நல்ல மனம் தான் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஒரு நாள் அந்த உறவிலும் புரிதல் மலரலாம். அல்லது வாழ்க்கை உனக்கு வேறு ஒரு பாதையை காட்டலாம். ஆனால் எந்த பாதை வந்தாலும் உன் அன்பு வீணாக போகாது. அந்த அன்பு ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அழகான அர்த்தத்தை உருவாக்கும். அதனால் தங்கமே, உன் இதயத்தை மூடாதே. உன் நம்பிக்கையை விடாதே. உன் வாழ்க்கையை இன்னும் ஒரு வாய்ப்பு கொடு. ஏனெனில் வாழ்க்கை சில நேரங்களில் மிகவும் அமைதியாக ஒரு அதிசயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும். அந்த அதிசயம் வந்த நாளில் நீ இந்த எல்லா கஷ்டங்களையும் பார்த்து ஒரு மென்மையான புன்னகை சிரிப்பாய். தங்கமே, சில நேரங்களில் ஒரு பெண்ணின் மனதில் ஒரு அமைதியான கேள்வி தினமும் எழுந்து கொண்டே இருக்கும். நான் இவ்வளவு அன்பு கொடுக்கிறேன், நான் இவ்வளவு பொறுமையாக இருக்கிறேன், ஆனாலும் என் துணை என்னை ஏன் மதிக்கவில்லை என்று. அந்த கேள்வி மிகவும் ஆழமானது. அது வெறும் குறை சொல்லும் கேள்வி அல்ல. அது அன்பு ஏங்கும் ஒரு இதயத்தின் குரல். ஆனால் வாழ்க்கையின் உண்மையை அமைதியாக பார்க்க ஆரம்பித்தால் அந்த கேள்விக்கு பல பதில்கள் மெதுவாக தெரியும். சில நேரங்களில் அந்த பதில்கள் நம்மை வலிக்கச் செய்யலாம். ஆனால் அந்த உண்மையை புரிந்து கொண்டால் தான் வாழ்க்கையை மாற்றும் வலிமை நமக்கு வரும். மனிதர்கள் சில நேரங்களில் நாம் கொடுக்கும் அன்பை மதிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா தங்கமே? அவர்கள் அந்த அன்பை எளிதாக கிடைக்கும் ஒன்றாக நினைத்துவிடுகிறார்கள். எப்போதும் அருகில் இருக்கும் ஒரு மனிதனை நாம் சில நேரங்களில் மதிக்க மறந்து விடுகிறோம். அது மனித மனத்தின் ஒரு பலவீனம். ஒரு மனிதன் தண்ணீரின் மதிப்பை உணர்வது எப்போது தெரியுமா? தாகமாக இருக்கும் போது. அதேபோல் ஒரு மனிதன் அன்பின் மதிப்பை உணர்வது எப்போது தெரியுமா? அந்த அன்பு ஒரு நாள் குறைய ஆரம்பித்தால். இதனால் நீ அன்பை குறைக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த அன்பில் உன்னை முழுவதும் இழந்து விடக்கூடாது என்பதே உண்மை. தங்கமே, வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று சுயமரியாதை. சுயமரியாதை இல்லாத அன்பு மெதுவாக வலியாக மாறிவிடும். ஆனால் சுயமரியாதையுடன் இருக்கும் அன்பு மிகவும் அழகாக இருக்கும். நீ உன் வாழ்க்கையை மதிக்க ஆரம்பித்தால், உன் மனதையும் கவனிக்க ஆரம்பித்தால், உன் நேரத்தையும் பாதுகாக்க ஆரம்பித்தால், அந்த மாற்றத்தை மற்றவர்கள் கவனிக்க ஆரம்பிப்பார்கள். சில நேரங்களில் மனிதர்கள் நாம் அமைதியாக இருப்பதை பலவீனம் என்று நினைத்துவிடுகிறார்கள்.
ஆனால் உண்மையில் அமைதி என்பது பலவீனம் அல்ல. அது ஒரு பெரிய வலிமை. ஆனால் அந்த அமைதி உன் சுயமரியாதையை காயப்படுத்தும் அளவுக்கு இருக்கக்கூடாது. நீ உன் உணர்வுகளை மென்மையாகவும் தெளிவாகவும் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு இது வலிக்கிறது, எனக்கு இது முக்கியம் என்று சொல்லும் தைரியம் ஒரு உறவை காப்பாற்றும் சக்தி கொண்டது. பல பெண்கள் அந்த வார்த்தைகளை சொல்ல பயப்படுகிறார்கள். அவர்கள் நினைப்பார்கள், நான் பேசினால் அவர் கோபப்படுவார், சண்டை வரும் என்று. ஆனால் சில நேரங்களில் அந்த மௌனம் தான் உறவை மெதுவாக தூரமாக்கும். தங்கமே, அன்பு என்பது ஒரே ஒருவரின் பொறுப்பு அல்ல. அது இருவரும் சேர்ந்து உருவாக்கும் ஒரு உலகம். அந்த உலகத்தில் இருவருக்கும் சமமான மதிப்பு இருக்க வேண்டும். நீ ஒரு விஷயத்தை நினைத்து பாரு. ஒரு மரம் வளரும்போது அதற்கு சூரிய ஒளியும் தண்ணீரும் இரண்டும் தேவை. ஒன்றே இருந்தால் அது முழுமையாக வளராது. அதேபோல் உறவிலும் அன்பும் மரியாதையும் இரண்டும் வேண்டும். அன்பு மட்டும் இருந்தாலும் மரியாதை இல்லாவிட்டால் மனம் காயமடையும். மரியாதை மட்டும் இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் மனம் காலியாக இருக்கும். அதனால் இந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு சமநிலை மிகவும் முக்கியம். தங்கமே, வாழ்க்கையில் சில மனிதர்கள் நம்மை மதிக்காமல் நடந்து கொண்டால் அது நம்மை ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வருகிறது. அந்த பாடம் என்ன தெரியுமா? உன் மதிப்பை நீ மறந்துவிடாதே என்பதே. உன் வாழ்க்கை மிகவும் மதிப்புள்ள ஒன்று. உன் இதயம் மிகவும் அழகானது. அந்த இதயத்தை யாருடைய அலட்சியத்திற்காகவும் உடைக்க அனுமதிக்காதே. நீ உன் வாழ்க்கையை அமைதியாக கவனிக்க ஆரம்பித்தால் உன் உள்ளத்தில் ஒரு புதிய வலிமை உருவாகும். அந்த வலிமை கோபத்திலிருந்து வராது, அது தெளிவிலிருந்து வரும். நீ உன் வாழ்க்கையை மதிக்க ஆரம்பித்தால் உன் பேச்சிலும் நடப்பிலும் ஒரு அமைதியான தைரியம் தோன்றும். அந்த தைரியம் தான் மற்றவர்களை மாற்றும். சில நேரங்களில் அந்த மாற்றம் உடனே வராது. ஆனால் காலம் போக போக அந்த மனிதன் உன் மதிப்பை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார். ஆனால் ஒரு விஷயம் மிகவும் முக்கியம் தங்கமே, அந்த மாற்றம் வந்தாலும் வராவிட்டாலும் உன் வாழ்க்கையை நீ மதிக்க வேண்டும். உன் மகிழ்ச்சியை முழுவதும் ஒரே மனிதனின் கையில் வைக்காதே. உன் மகிழ்ச்சி உன் உள்ளத்தில் இருக்க வேண்டும். நீ உன்னை நேசிக்க ஆரம்பித்தால், உன் வாழ்க்கையை கவனிக்க ஆரம்பித்தால், உன் கனவுகளை காப்பாற்ற ஆரம்பித்தால் அந்த ஒளி உன் வாழ்க்கையில் மெதுவாக பரவ ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால், நான் என்னை மதிக்க ஆரம்பித்த நாள் தான் என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது என்று உணர்வாய். தங்கமே, உலகத்தில் எல்லா மனிதர்களும் உன் மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு மனிதன் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மனிதன் யார் தெரியுமா? அது நீயே. நீ உன் மதிப்பை புரிந்து கொண்டால் மற்றவர்கள் அதை மெதுவாக உணர ஆரம்பிப்பார்கள். அதனால் உன் இதயத்தை தாழ்த்தாதே. உன் குரலை மௌனமாக்காதே. உன் வாழ்க்கையை சிறியதாக நினைக்காதே. நீ மிகவும் மதிப்புள்ளவள். உன் அன்பு மிகவும் அழகானது. உன் வாழ்க்கை மிகவும் அர்த்தமுள்ள ஒன்று. ஒரு மனிதன் இன்று அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதனால் உன் மதிப்பு குறையாது. அது ஒரு நாள் அவர் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை மட்டுமே. நீ உன் ஒளியை மறைக்காதே தங்கமே. அந்த ஒளி ஒரு நாள் உன் வாழ்க்கையில் மட்டுமல்ல, உன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் வாழ்க்கையையும் ஒளிரச் செய்யும். தங்கமே, வாழ்க்கையில் சில உண்மைகள் மிகவும் அமைதியாக நம்மை கற்றுக் கொடுக்கிறது. அந்த உண்மைகளை முதலில் புரிந்து கொள்ளும்போது மனம் கொஞ்சம் வலிக்கலாம். ஆனால் அந்த வலியின் பின்னால் ஒரு பெரிய விழிப்பு இருக்கும். அந்த விழிப்பு என்ன தெரியுமா? நான் என்னை எப்படி பார்க்கிறேன் என்ற கேள்வி. பல நேரங்களில் நாம் வாழ்க்கையில் அன்பை கொடுக்கும்போது நம்மை முழுவதும் அந்த உறவுக்குள் வைத்துவிடுகிறோம். அந்த மனிதன் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று நினைக்கிறோம். அவர் பேசினால் தான் நமக்கு சந்தோஷம். அவர் கவனித்தால் தான் நமக்கு மதிப்பு என்று எண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனால் தங்கமே, இந்த உலகத்தில் ஒரு மிக முக்கியமான உண்மை இருக்கிறது. உன் மதிப்பு ஒரே ஒருவரின் கவனத்தில் மட்டும் இருக்கக்கூடாது. உன் மதிப்பு உன் உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் உன்னை மதிக்கவில்லை என்றால் அதனால் நீ மதிப்பில்லாதவள் ஆகிவிட மாட்டாய்.
அது அந்த மனிதன் இன்னும் உன் மதிப்பை புரிந்து கொள்ளாதவர் என்பதையே காட்டும். சில நேரங்களில் மனிதர்கள் வாழ்க்கையில் மிகவும் பழகிய விஷயங்களை அலட்சியமாக பார்க்க ஆரம்பிப்பார்கள். அது அன்பாக இருந்தாலும் கூட. தினமும் அருகில் இருக்கும் ஒரு மனிதனின் அருமையை சிலர் உணராமல் போகலாம். அது மனித மனத்தின் ஒரு குறை. ஆனால் அந்த குறையை நீ உன் வாழ்க்கையை உடைக்கும் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒரு விஷயத்தை நினைத்து பாரு தங்கமே, ஒரு வைரம் மண்ணுக்குள் இருந்தால் அது சாதாரண கல்லை போல தோன்றும். ஆனால் அதன் மதிப்பு குறையாது. அதேபோல் ஒரு நல்ல மனிதனின் மதிப்பு மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்பதனால் குறையாது. நீ உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த நல்ல மனதை காப்பாற்றிக்கொள். அந்த நல்ல மனம் தான் உன் உண்மையான செல்வம். வாழ்க்கையில் சிலர் நம்மை மதிக்காமல் நடந்து கொண்டால் அது நம்மை ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வருகிறது. அந்த பாடம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையை நீ மறக்காதே என்பதே. நீ உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க வேண்டும். உன் ஆர்வங்களை வளர்க்க வேண்டும். உன் கனவுகளை மறக்கக்கூடாது. உன் மகிழ்ச்சியை ஒரே ஒரு உறவுக்குள் மட்டும் அடைத்து வைக்காதே. ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை முழுமையாக வாழ ஆரம்பித்தால் அவருடைய முகத்தில் ஒரு புதிய ஒளி தோன்றும். அந்த ஒளி தான் மற்றவர்களை அவரை மதிக்க வைக்கும். தங்கமே, சில நேரங்களில் நாம் மிகவும் அமைதியாக இருப்பதால் மற்றவர்கள் நம்மை எளிதாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அமைதி என்பது பலவீனம் அல்ல. அது ஒரு வலிமை. ஆனால் அந்த அமைதி உன் சுயமரியாதையை காயப்படுத்தும் அளவுக்கு இருக்கக்கூடாது. நீ உன் உணர்வுகளை அன்பாகவும் தெளிவாகவும் சொல்ல வேண்டும். உன் மனதில் இருக்கும் வலியை மறைத்து வைக்காதே. ஆனால் அதை கோபமாகச் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அமைதியாக பேசும் வார்த்தைகள் சில நேரங்களில் மிக பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நீ ஒரு நாள் அமைதியாகச் சொல்லலாம், எனக்கும் மரியாதை முக்கியம், எனக்கும் கவனம் தேவை என்று. இந்த வார்த்தைகள் சண்டையை உருவாக்காது. ஆனால் அது உன் உள்ளத்தின் உண்மையை வெளிப்படுத்தும். மனிதர்கள் சில நேரங்களில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை உணராமல் இருப்பார்கள். ஆனால் யாராவது அமைதியாக உண்மையை சொன்னால் அவர்கள் சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். தங்கமே, வாழ்க்கையில் இன்னொரு பெரிய உண்மை இருக்கிறது. நம்முடைய மகிழ்ச்சியை முழுவதும் மற்றவர்களிடம் வைத்துவிட்டால் அவர்கள் எப்படி நடந்தாலும் நம்முடைய மனம் உடைந்து விடும். ஆனால் நம்முடைய மகிழ்ச்சியின் ஒரு பகுதியை நம்மிடம் வைத்திருந்தால் யாருடைய அலட்சியமும் நம்மை முழுமையாக உடைக்க முடியாது. நீ உன்னை நேசிக்க ஆரம்பி. உன் உடலை கவனிக்க ஆரம்பி. உன் மனதை வளர்க்க ஆரம்பி. உன் திறமைகளை பயன்படுத்த ஆரம்பி. நீ உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்தால் அந்த ஒளி மற்றவர்களின் பார்வையையும் மாற்றும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மதிக்க ஆரம்பித்தால் உலகமும் அவரை வேறுபட்ட முறையில் பார்க்க ஆரம்பிக்கும். நீ அந்த மாற்றத்தை உருவாக்க முடியும் தங்கமே. அது ஒரே நாளில் நடக்காது. ஆனால் தினமும் சிறிய மாற்றங்கள் நடந்தால் ஒரு நாள் பெரிய மாற்றம் உருவாகும். நீ உன் வாழ்க்கையை மதிக்க ஆரம்பித்தால் உன் குரலும் வலிமையாகும். உன் நடப்பும் நம்பிக்கையுடன் இருக்கும். அந்த நம்பிக்கை தான் மற்றவர்களின் மரியாதையை ஈர்க்கும். ஒரு நாள் அந்த மனிதனும் உன்னை ஒரு புதிய பார்வையில் பார்க்கலாம். இந்த மனிதன் உண்மையில் மிகவும் வலிமையானவன், மிகவும் மதிப்புள்ளவன் என்று அவர் உணரலாம். ஆனால் அந்த நாள் வரவில்லை என்றாலும் உன் வாழ்க்கை வீணாக போகாது. ஏனெனில் நீ உன்னை கண்டுபிடித்து விட்டாய். தங்கமே, வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்பதல்ல, நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம் என்பதே. நீ உன் மதிப்பை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் மாற ஆரம்பிக்கும். அதனால் உன் இதயத்தை தாழ்த்தாதே. உன் கண்ணீரை உன் பலவீனம் என்று நினைக்காதே. அந்த கண்ணீர் கூட உன் மனதை இன்னும் ஆழமாக மாற்றும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அந்த நாட்கள் என்னை மிகவும் பலமாக மாற்றின என்று பெருமையாக சொல்லுவாய். நீ ஒளியாக பிறந்தவள் தங்கமே. அந்த ஒளியை யாருடைய அலட்சியத்திற்காகவும் மறைத்து விடாதே. உன் வாழ்க்கை மிகவும் மதிப்புள்ள ஒன்று. உன் அன்பு மிகவும் அருமையானது. அதை புரிந்து கொள்ள யாராவது தாமதித்தாலும் அந்த அன்பின் அழகு ஒரு நாள் கண்டிப்பாக வெளிப்படும்.
தங்கமே, வாழ்க்கையில் ஒரு நாள் அமைதியாக உட்கார்ந்து நம்முடைய உள்ளத்தை கேட்கும் நேரம் வரும். அந்த நேரத்தில் பல உண்மைகள் மெதுவாக வெளியில் வரும். சில உண்மைகள் நம்மை சோகமாக்கலாம். ஆனால் அந்த உண்மைகள் தான் நம்மை விழிப்படையச் செய்யும். ஒரு மனிதன் நம்மை மதிக்கவில்லை என்று நாம் உணரும்போது அந்த வலி மிகவும் ஆழமாக இருக்கும். ஏனெனில் நாம் அந்த மனிதனை நம் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான இடத்தில் வைத்திருக்கிறோம். அந்த இடத்தில் இருந்து வரும் அலட்சியம் தான் இதயத்தை அதிகமாக காயப்படுத்தும். ஆனால் தங்கமே, ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் சில நேரங்களில் மற்றவர்களின் மதிப்பை உடனே புரிந்து கொள்ள மாட்டார்கள். அது அவர்களின் மன வளர்ச்சிக்கும் அனுபவங்களுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு மனிதன் ஒரு மலரை தினமும் பார்த்து கொண்டே இருந்தால் சில நாட்களுக்கு பிறகு அந்த மலரின் அழகை கூட கவனிக்காமல் போகலாம். ஆனால் அந்த மலர் இல்லாத நாளில் தான் அந்த அழகின் அருமை புரியும். அதேபோல் வாழ்க்கையிலும் சில மனிதர்கள் நம்முடைய அன்பை பழக்கமாக எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் அதை ஒரு சாதாரண விஷயமாக நினைத்து விடுவார்கள். அது உன் அன்பு சிறியது என்பதற்காக அல்ல. அது அவர்களின் பார்வை இன்னும் விழிக்காததற்காக. அதனால் தான் வாழ்க்கையில் ஒரு சமநிலை மிகவும் முக்கியம். அன்பு கொடு, ஆனால் உன்னை மறந்து விடாதே. கவனம் கொடு, ஆனால் உன் மனதை காயப்படுத்தும் அளவுக்கு அல்ல. நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தால் அந்த மரியாதை உன் பேச்சிலும் நடப்பிலும் வெளிப்படும். அந்த மரியாதையை பார்த்தால் மற்றவர்கள் தானாகவே உன்னை வேறுபட்ட முறையில் பார்க்க ஆரம்பிப்பார்கள். தங்கமே, வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? நம்முடைய மதிப்பை மற்றவர்களின் பாராட்டில் மட்டும் தேடுவது. அது ஒரு நாள் நம்மை மிகவும் சோர்வடையச் செய்யும். ஏனெனில் மனிதர்கள் மாறுபட்டவர்கள். இன்று ஒருவர் நம்மை பாராட்டலாம், நாளை அவர் கவனிக்காமல் இருக்கலாம். அந்த மாற்றங்களால் நம் மனம் உடைந்து விடக்கூடாது. உன் மதிப்பு உன் உள்ளத்தில் இருக்க வேண்டும். நீ உன் மனதை மதிக்க வேண்டும். உன் உணர்வுகளை மதிக்க வேண்டும். நீ உன் வாழ்க்கையை கவனிக்க ஆரம்பித்தால் ஒரு புதிய அமைதி உன் உள்ளத்தில் உருவாகும். அந்த அமைதி தான் உன் உண்மையான வலிமை. சில நேரங்களில் அந்த அமைதி மற்றவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அவர்கள், ஏன் இப்படி மாறிவிட்டாய் என்று கேட்கலாம். ஆனால் அந்த மாற்றம் கோபத்தில் இருந்து வரக்கூடாது. அது விழிப்பில் இருந்து வர வேண்டும். நீ உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டதால் வந்த அமைதியாக இருக்க வேண்டும். தங்கமே, வாழ்க்கையில் சில மனிதர்கள் நம்மை மதிக்காமல் நடந்து கொண்டால் அது ஒரு கதவாக மாறும். அந்த கதவு நம்மை நம்முடைய உண்மையான சக்தியை பார்க்க அழைக்கும். நீ உன் மனதை கேள், நான் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் என்று. அந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடித்தால் உன் வாழ்க்கையின் பாதை மெதுவாக தெளிவாகும். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை மதிக்க ஆரம்பித்தால் அவருடைய கண்களில் ஒரு புதிய ஒளி தோன்றும். அந்த ஒளி தான் உலகத்திற்கு ஒரு செய்தி சொல்வது போல இருக்கும், நான் என்னை மதிக்கிறேன் என்று. அந்த ஒளியை யாரும் எளிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். நீ அந்த ஒளியாக மாற முடியும் தங்கமே. நீ உன் கனவுகளை நினைவில் வைத்துக்கொள். உன் திறமைகளை வளர்த்துக்கொள். உன் மனதை வளர்க்கும் விஷயங்களில் நேரம் செலவு செய். உன் வாழ்க்கையை நீ ஒளிரச் செய்தால் மற்றவர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதே மெதுவாக மாறும். ஒரு நாள் அந்த மனிதனும் உன்னை வேறுபட்ட பார்வையில் பார்க்க ஆரம்பிக்கலாம். அவர் உன் மதிப்பை உணர ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த நாள் வரவில்லை என்றாலும் உன் வாழ்க்கை வீணாக போகாது. ஏனெனில் நீ உன்னை இழக்கவில்லை. தங்கமே, உலகத்தில் மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? உன் உள்ளத்தில் அமைதியாக வாழ்வது. மற்றவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்றாலும் நீ உன் வாழ்க்கையை மதித்து வாழ முடிந்தால் அது மிகப்பெரிய வெற்றி. நீ உன் வாழ்க்கையை நேசிக்க ஆரம்பித்தால் அந்த அன்பு உன் முகத்தில் ஒரு புதிய அமைதியை உருவாக்கும். அந்த அமைதி தான் உண்மையான அழகு. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அந்த நாட்கள் என்னை விழிக்க வைத்தது என்று உணர்வாய். அந்த விழிப்பு தான் உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம். நீ ஒருபோதும் சிறியவள் அல்ல தங்கமே. உன் இதயம் மிகவும் பெரியது. உன் அன்பு மிகவும் ஆழமானது.
அந்த அன்பை யாராவது இன்று புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதனால் அந்த அன்பின் மதிப்பு குறையாது. ஒரு வைரம் மண்ணுக்குள் இருந்தாலும் அதன் மதிப்பு குறையாதது போல ஒரு நல்ல மனிதனின் மதிப்பு மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளாததால் குறையாது. அதனால் உன் ஒளியை மறைக்காதே, உன் இதயத்தை தாழ்த்தாதே, உன் வாழ்க்கையை சிறியதாக நினைக்காதே. உன் வாழ்க்கை மிகவும் அருமையான ஒன்று. அந்த வாழ்க்கையை நீ முழுமையாக வாழ தகுதியானவள். ஒரு நாள் அந்த உண்மையை உலகமும் உணரும். ஆனால் அதற்கு முன் நீயே அதை உணர வேண்டும். ஏனெனில் தங்கமே, உன் மதிப்பை முதலில் அறிய வேண்டிய மனிதன் நீயே. அந்த உண்மையை புரிந்த நாள் முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி பிறக்கும்.